ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போறீங்க. இது ஒரு டிராவல் vlog. நம்ம ராம்நாட் கீழக்கரைக்கு போறோம். ஒரு காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த காலேஜ் போயிட்டு அப்படியே அங்கே 2 ஷூட்டும் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு தான் வரப்போகிறோம். ஸோ ஃபுல் டே வந்து நம்ம கீழக்கரையில் இருக்க போகிறோம். நான் ராம்நாடு வரப்போகிறேன் கீழக்கரை அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கே நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க. எனக்கும் ரொம்ப ஆசை தான் அவங்க எல்லாருக்கூடையும் வந்து நேரில் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப டைமே கிடையாது. ஏன்னா பசங்களை வந்து விட்டுட்டு வர்றேன். இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட விட்டுட்டு வர்றேன். ஈவினிங் எப்படினாலும் என்னை தேட ஆரம்பிச்சிருவானுங்க கொஞ்சம் நைட்டுக்கிட்ட ஆயிடுச்சுன்னா. அதனால் உடனே ரிட்டர்ன் ஆகணும். டைமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலைல வந்து நம்ம அந்த காலேஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் 2 ஷூட்டுன்னு சொல்கிறேன். அப்படியே டைம் வந்து ஈவினிங் மேலே ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். அதனால தான் நான் யாருக்குமே வர்றேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுறேன் ராம்நாட்டில். கீழக்கரையிலேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லவ்வை. கீழக்கரையில் தாசிம் பிவி காலேஜுக்கு போகிறோம். ஸோ அங்கே 10 மணிக்கெலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மணி வந்து கரெக்டாக 5:30 ஆகுது. ஒரு எடிட் ஒன்று போயிட்டுருக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம்னா நம்ம கேமரா டீமை கூட்டிகிட்டு நேராக போக வேண்டியது தான். ஸோ இந்த ட்ராவல் விளாகில் நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். காலேஜில் இன்றைக்கி தான் ஈவெண்ட்டு. ஆனால் 2 ஷூட்டும் இருக்குது. அதையும் சேர்த்து இன்றைக்கே முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ரமதான் வேறு வரப்போகுது. அதுக்கப்புறம் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் முன்னாடியே முடிச்சிடலான்னு மொத்தமாகவே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆக மொத்தம் ஃபுல் டே பிஸியாக இருக்க போகுது. ஸோ ராம்நாட்டில் பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த எடிட்டை முடிச்சுட்டு வரேன். அப்படியே கிளம்புவோம். எப்படியும் இன்றைக்கி வெயிலில் காய போகிறோம். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் தேவை. நான் மாமா எர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் தான் போட போகிறேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றதையும் சொல்கிறேன், கேளுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப். டாக்ஸின் ஃப்ரீ தான். இதில் SPF 50 அண்ட் PA++++ ப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் இருக்க விட்டமின் சி ஸ்கின் நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டர்மரிக்கில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால சன்பர்னை ஹீல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ளோவும் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். க்ரீஸியாக ஹெவியாலாம் ஃபீல் ஆகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்மருக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்பவே முக்கியம். அதுவும் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஹார்ம்ஃபுல்லான UV ரேஸ் சன்பர்ன்ல இருந்தெல்லாம் ப்ரொடக்ஷன் கிடைக்குது. அங்கங்கே ஒயிட் கேஸ்ட்லாம் இல்லாத மாதிரி ஸ்கின்ல நல்லாவே பிளெண்ட் ஆயிருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது சேஃப் சர்டிஃபைட். சீக்கிரமே வயசான தோற்றம் வராமையும் பாதுகாக்குது நம்ம ஸ்கின்னை. இந்த சன்ஸ்க்ரீன் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சூப்பரான ப்ராடக்ட்டை நீங்கள் மாமாஎர்த்.inலையும் ஆர்டர் பண்ணிக்கிறலாம். ஆர்டர் பண்ணும்போது 20% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். சோறு 2025 மாமாஎர்த்தோட அஃபிஷியல் ஆப் இல்லைனா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது கூப்பன் கோட் யூஸ் பண்ணிவிட்டு 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த அமேசிங் ப்ராடக்ட்டை வாங்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்றதை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வந்திருக்கா? அதுக்கு மாமாஎர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் தான் காரணம். மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அமேசிங் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணும். ஆனால் 5:30க்கு கிளம்புறது தான் பிளானு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எடிட்டிங் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம கேமரா டீமை கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் வண்டி சும்மா நின்றக்கூடாது. உடனே இறங்கி போய் துடைக்க ஆரம்பிச்சிருவாரு. இது பசங்களுக்குனே ஆனது போல். எப்படி இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம், தூசி ஆக தான் போகுது. ஆனாலும் தொடச்சி தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நாங்களே 1/2 மணி நேரம் லேட்டு. அடுத்து இவங்களும் லேட்டு. எப்படி எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரில. ஆனால் காலேஜுக்குள்ளே ஷார்ப்பாக 10 மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அடித்து பறந்து கிளம்ப வேண்டியது தான் அவங்க வந்ததுக்கப்புறம். ஒரு வழியாக நம்ம டீம் வந்துட்டாங்க. இப்போ அப்படியே கார் எடுத்துகிட்டு ராம்நாட்டை நோக்கி பறக்க வேண்டியது தான். ஒரு எடிட் முடிச்சு அவுட் அன்னைக்கே கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் 4 மணிலேருந்து நான் முழிச்சு தான் இருக்கேன். பயங்கரமான பசி வேறு. போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே சாப்பிடாம வீட்டில் இருந்து கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் போகிற வழியிலேயே ஒரு டீ கடையில் நிப்பாட்டினாங்க. நான் ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கியிருந்தேன். டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்றனால வடை பஜ்ஜியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. எல்லா விண்டோவுமே திறந்தா வச்சுருந்தோம். ஆனால் நேரம் ஆக வெயில் சுல்லுன்னு மூஞ்சில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு நேராக போயிட்டுருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு கீழக்கரைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ராம்நாடு, ராமேஸ்வரம்லாம் நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் ஊருக்குள்ளே கீழக்கரைக்கு இப்போ தான் நான் முதல் தடவை வர்றேன். இங்கே நிறையா ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா காலேஜ்லேயே மத்தியானம் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். இப்போ
இப்போ காலேஜ் கிட்ட வந்துட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தது, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்னு அங்கே பூரி, தோசை, இட்லி இதெல்லாம் வாங்கி ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மழை வந்துருச்சு. என்ன அதுக்குள்ளே காலையிலேயே மழை வந்துருச்சு அப்படின்னு வேகமாக காலேஜுக்குள்ளே போயிடுவோம் மாட்டிக்கிறாம அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு வந்தாச்சு. தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே ஃபேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அட்டையர் வாக் போட்டிருந்தாங்க, ஃபேஷன் ஷோ மாதிரி. இப்படி ஏதாவது காலேஜ் ஸ்கூலுக்குள்ளே போய் அங்கே இருக்க பசங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம மெமரிஸ் வந்து அப்படியே மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடும். பயங்கரமான ஃபீலாக இருக்கும். அண்ட் அங்கே அவங்க பிரின்சிபல் மேம் வந்து எனக்கு அந்த ஊர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தொதல், அப்புறம் இன்னொரு தேங்காய் பாலில் ஏதோ ஒரு முறுக்கு மாதிரி ஒரு ஐட்டம் நினைக்கிறேன், அது வந்து கொடுத்துருந்தாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ பேர் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து யாரை செலக்ட் பண்ணுறது, யாருக்கு என்ன மார்க் கொடுக்குறதுன்றதே அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுமே அம்புட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆஹா, ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி நான் திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். இதில் 2 இடத்துலலாம் வந்து நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன், மார்க்கே போடாமல். ஜாலியாக இருந்தது. அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் மைக் வந்தது. கொஞ்ச நேரம் பசங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோரி போலாமா வேணாமா? பயங்கர ஜாலியாக இருந்தது. அண்ட் இப்படி ஒரு ஷோ நடத்தினதுக்கும் என்ன இன்வைட் பண்ணதுக்கும் தாசிம் பிவி காலேஜுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காலேஜ்லேயே லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் தான் நம்மளுக்கு பொன்னி மெஸ்ஸில் ஷூட் இருந்தது. இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட முடியாதுன்றனால அவங்ககிட்ட சொல்லிட்டு பொன்னி மெஸ்க்கு லஞ்ச் டைம் வந்தாச்சு. இங்கே எல்லாமே இந்த ஹோம்மேட் மசாலாவில் பண்ணுறாங்க. க்ரௌடும் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வீடியோ கூட நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ரீலாக. நீங்கள் அது வரைக்கும் பார்க்காட்டி அந்த ரீல் பாருங்கள். லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. கடைசியாக ஜூஸ் அந்த லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததும் ஒரு பேக்கரி ஷூட்டு தான். அங்கேயும் போய் சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட முடியும், எப்படி இவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. என் கூட தான் 4-5 பேர் வந்திருக்காங்களே, நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவேன். அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இந்த ஷூட்டு ராம்நாடு ஃபேமஸ் பெஸ்ட் மம்மியில் தான். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒரு பிரான்ச்சுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த பொன்னிமெஸ்லேருந்து பக்கத்தில் என்ன பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஸ்வீட்ஸு, பப்ஸு, கேக்குன்னு எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. அங்கேயே அந்த நெய் கேக்குன்னு ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க. அது மட்டும் நான் பார்சலே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ராம்நாடு வரைக்கும் வந்தாச்சு. அந்த குஷி பீச் பக்கம் போகாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. அதனால் கடைசியாக அங்கே போய் கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே ஊர் பக்கம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த குஷி பீச்சுக்கு மேப் போட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு குஷி பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு அமைதி. என்னமோ தெரில, இந்த குஷி பீச்சில் வந்து ஒரு அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ ராம்நாடு வந்தாலும் இந்த குஷி பீச் பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். அப்படி பக்கத்தில் போக போக ஒரு சந்தோஷம் நம்மள அறியாமையே ஜாலியாக இருக்குது ஃபீலு. ஸோ கொஞ்ச நேரம் போய் கால் நனைச்சிட்டு உடனே ரிட்டன் கிளம்பி ஆகணும். ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ரீல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வயிறு ஃபுல்லாக இருக்குது. இனி நைட்டு சாப்பிட்றது டவுட்டு தான். அப்படியே கார் ஏறி வீட்டு பக்கம் போய் சேர வேண்டியது. இங்கே இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்தோன்னா அவுட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த சன்னு வந்து மறையிற நேரத்தில் பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ளே இறங்கும். அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பீச்சில் தான் வந்து இந்த குப்பெல்லாம் இருக்காமல் அந்த தண்ணியே வந்து அவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. ஆனால் டைம் முடிஞ்சிச்சு, வெளில கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்தே கிளம்பணும். சரியான மழை அடிச்சு ஊற்றிட்டு இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தரை பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லவுமே கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மதுரை பழங்கானத்தில் அல்தால் பிரியாணின்னு கடை வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ அவங்க சொந்த ஊர் கீழக்கரையிலேயே ஆர்ச்சுக்கு பக்கத்தில் அல்தால் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நான் மதுரையில் இருக்கும்போது நிறைய தடவை வீடியோஸ் போட்டிருக்கேன் அவங்களுக்கு. அந்த பழக்கத்துக்காக கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் எங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த ஊர் ஸ்பெஷலான தொதல், அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கடைக்குள்ளே போனதும் அவங்க ஃபேமிலியே இருந்தாங்க நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்கு. பயங்கர சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே அவங்க ஃபேமிலியே இருந்தாங்க நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்கு. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் சாப்பாடும் சாப்பிட்டு தான் போகணுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட கொடுத்து தான் அனுப்புனாங்க. கீழக்கிற ஆர்ச் பக்கத்துலேயே இருக்குது. இப்படி அன்பு கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அந்த விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலி. அடுத்த விலாகில் பார்ப்போம்.